கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருச்சபையாக இந்த நாள் குருத்தோலை ஞாயிறாக ஆசரிக்கப்படுகிறது. இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தினுடைய பின்பாகம். ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இந்த பவனி அது ஒரு வெற்றி பவனியாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று அறிவிக்கிற பவனியாக இந்த பவனி காணப்பட்டது. இங்கே இந்த 12வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கின்ற போது, மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முந்தைய 6 நாட்கள் அது சனிக்கிழமையை குறிக்கிறது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிற்கு வருகிறார். பெத்தானியாவிலே ராத் தங்குகிறார். மறுநாளிலே இந்த பெத்தானியாவில் இருந்து இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு புறப்படுகிறார். அப்படியானால் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் இருந்து இங்கே எருசலேமுக்கு புறப்படுகிறார். பெத்தானியா அப்படிங்கிற எபிரேய வார்த்தைக்கு அத்திப்பழ வீடு என்று அர்த்தமாகும். ஹவுஸ் ஆஃப் ஃபிக்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அத்திப்பழங்களின் நகரம் பெத்தானியா முழுவதுமாக அத்திப்பழங்கள் மிக செழிப்பாக காணப்படுகிற ஒரு இடம். ஆகவே அதனுடைய பெயர் அத்திப்பழ வீடு என்று அழைக்கப்படுகிறது. அத்திப்பழ வீடில் இருந்து எருசலேம் நோக்கி பயணிக்கிறார். எருசலேம் என்ற வார்த்தைக்கு சமாதானத்தின் நகரம் என்று அர்த்தமாகும் எபிரேய மொழியிலே. இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு என்று சொன்னால் ரொம்ப பெரிய தூரம்லாம் கிடையாது. 2 மைல், கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுடைய பவனி எவ்வளவு தூரம் போச்சு? 3 கிலோமீட்டர் தூரம் அவருடைய பவனி காணப்பட்டது. அதிகபட்சமாக 30 - 40 நிமிடங்கள் இந்த பவனி நடைபெற்றிருக்கலாம் என்று கருத்தில் கொள்ளப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அது மலைப்பாங்கான இடம். எருசலேம் என்பது மலை மேல் உள்ள ஒரு பட்டணம். ஆகவே மலைப்பாதைகளிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இந்த 3 கிலோமீட்டருக்கும் 30 - 40 நிமிடங்கள் ஆகியிருக்கலாம் என்று அங்கே கருத்திலே கொள்ளப்படுகிறது. பவனி, இந்த குருத்தோலை பவனியிலே ஆண்டுதோறும் நாமும் பங்கு பெறுகிறோம். ஆண்டுதோறும் குருத்தோலைகளை கையிலே பிடித்து ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சற்று வித்தியாசமான முறையிலே நம்மோடு கூட இடைபெற விரும்புகிறார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட ஜனங்கள் செய்த காரியங்கள் என்ன? இந்த 2025 இந்த குருத்தோலை பண்டிகைக்கு ஆயத்தப்படுகிற நாம் செய்ய போகிற காரியங்கள் என்ன என்பதை குறித்து சுருக்கமாக தியானித்து நாம் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று அங்கே திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். இயேசு இப்பதான் எருசலேமுக்கு வாராரா? இதுதான் முதல் முறையா? சொல்லுங்க, இதான் முதல் முறையா? 33.5 வயது நிறைந்திருக்கிற இயேசு கிறிஸ்து பல முறை எருசலேமுக்கு வந்திருக்கிறார். நீங்கள் யோவான் 2வது அதிகாரத்தில் பார்க்கலாம், யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம், யோவான் 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம், 10வது அதிகாரத்திலும் பார்க்கலாம். பல முறை இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வந்தார். பல முறை பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும்படியாகவும் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனா இந்த முறை மட்டும் அப்படி என்ன விசேஷம்? ஆண்டுதோறும் வருகிறது தானே, எப்போதும் வந்து இந்த எருசலேம் பண்டிகையிலே பங்கு பெறுவது தானே. ஆனால் இந்த காலம் ஒரு விசேஷித்த ஒரு காலம். இந்த காலம் சற்று வித்தியாசமான ஒரு காலம். அன்றைக்கு அந்த பஸ்கா பண்டிகையிலே பங்கு பெற்ற பண்டிகைக்காக வந்திருந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக கண்டார்கள். அதற்கு முந்தின வேத பகுதியிலே குறிப்பாக 11வது அதிகாரத்தில் இருந்து
நாம் சற்று வித்தியாசமாக பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். அவருடைய மகத்துவத்தை, அவருடைய வல்லமையை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இதுவரைக்கும் அவர்கள் கண்டிருந்த இயேசு கிறிஸ்து வேறு, இதுவரைக்கும் அவர்கள் பார்த்து வந்த இயேசு கிறிஸ்து வேறு. ஆனால் இன்றைக்கு தங்களை ரட்சிக்கிறவராக, தங்களை மீட்டுக் கொள்ளுகிறவராக அவரை பார்த்தார்கள். ஆகவேதான் அவர் எருசலேம் பண்டிகைக்கு வருகிறார் என்பதை திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். முதல் காரியம், கேள்விப்பட்ட ஜனங்கள் என்ன கேள்விப்பட்டார்கள்? இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த கேள்விப்பட்ட அப்படிங்கிற வார்த்தைக்கு அக்குசான்டேஸ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய பொருள் சும்மா கேட்டுட்டு போறது மாத்திரமல்ல, அந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு செயலை செய்யும்படியாக தூண்டுவது. இன்றைக்கு நம்முடைய காதுகளிலும் பல செய்திகளை கேள்விப்படுகிறோம், பல காரியங்களை குறித்து கேள்விப்படுகிறோம். அதனுடைய தொடர்ச்சி அது ஏதாவது ஒரு செயலை நம்மை செய்யும்படி தூண்டுகிறதா? ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்படி நம்மை உற்சாகப்படுத்துகிறதா? அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிற செய்தியை கேள்விப்பட்ட ஜனங்களுடைய இருதயத்திலே ஒரு காரியம் அங்கே உணர்த்தப்பட்டது. என்ன காரியம்? அவர்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டார்கள். முதலில் நான் சொன்னேன், அவர்கள் கேள்விப்பட்ட ஜனங்கள். இரண்டாவது, அவர்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்ட ஜனங்கள். 2025 ஆண்டுக்கு முன்னாடி, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிஜமான குருத்தோலை பண்டிகை, குருத்தோலை பவனி நடைபெற்ற போது அன்றைக்கு இருந்த ஜனங்கள் செய்த காரியங்கள் என்ன, அதைத்தான் நாம் தியானிக்கிறோம். அதிலிருந்து நாம் இன்றைக்கு என்ன செய்யலாம் என்பதைத்தான் நாம் அர்ப்பணிக்க இருக்கிறோம். அன்றைக்கு ஜனங்கள் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டார்கள். இரண்டாவது, அவர்கள் குருத்தோலைகளை கையிலே பிடித்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இங்கே பிடித்து கொண்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்கத்திலே இலாபோன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, நாங்கள் உம்மை பெற்றுக் கொள்ளுகிறோம், we are receiving you, we are accepting you. இந்த குருத்தோலை, பனை ஓலை, அது வெற்றியின் அடையாளமாக உரைக்கப்படுகிறது. அரசர் வருகிறார், வெற்றியின் அரசர் வருகிறார் என்றால் இந்த குருத்தோலையை கரங்களிலே பிடித்து மகிழ்ச்சியை தெரிவிப்பது, the symbol of rejoicing என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மகிழ்ச்சியின் அடையாளம். சகரியா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. ஒரு அரசர் அவர் யுத்தத்திலே ஜெயித்தவராக வருகிறார் என்று சொன்னால் அவர் குதிரையிலே பவனி வருவார். அதே அரசர் சமாதான அரசராக வருகிறார் என்று சொன்னார், அவர் கழுதை குட்டியின் மேலே வருவார். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதான அரசராக கழுதையின் குட்டியின் மேலே அவர் பவனி வருகிறார். ஆக அவர்கள் தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாக அவரை வரவேற்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆர்வமுள்ள, செயல் மிகுந்து, தாராளமாக, தயாராக அவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பனை ஓலை அது நீதியின் அடையாளமாக, ஆவிக்குரிய பரிசுத்தத்தின் அடையாளமாக அது உரைக்கப்படுகிறது. மூன்றாவது, அன்றைக்கு இந்த குருத்தோலை பவனிகளை பங்கு பெற்ற ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கேள்விப்பட்டவர்கள், குருத்தோலையை கைகளிலே பிடித்துக் கொண்டவர்கள், புறப்பட்டு சென்றவர்கள். எதற்காக? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு போகும்படி அவர்கள் புறப்பட்டார்கள். இந்த புறப்பட்டு செல்லுதல் என்கின்ற வார்த்தைக்கு எக்ஸலேத்தோன் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை, எக் என்றால் வெளியே என்று அர்த்தமாகும். எக்கோர்மா என்று சொன்னால் செல்லுதல் என்று பொருளாகும். வெளியே செல்லுதல். இருக்கிற இடத்தில் நின்று அவர்கள் வரவேற்கவில்லை. அவர் இந்த வழியா வருவாரு, நாம இருக்கிற இடத்துல நின்று ஓலையை பிடிச்சுக்கிட்டு கரங்களை ஆட்டி ஓசன்னா ஓசனா என்று சொல்வதல்ல. அவர் இருக்கிற இடத்திற்கு, என் ராஜா வருகிற இடத்திற்கு நான் செல்லுவேன். அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். அந்த இடத்தை விட்டு, எருசலேமை விட்டு வெளியே சென்றார்கள். ராஜாவை வரவேற்க அவருக்கு எதிர்கொண்டு சென்றார்கள், முன்னோக்கி சென்றார்கள். இயேசுவை பார்க்க வேண்டும் என்பது அவர்களுடைய உள்ளார்ந்த ஆசை.
மேசியாவை காண வேண்டும் என்று அவர்களுடைய உள்ளார்ந்த ஒரு ஆசை. அவர்கள் இருந்த இடத்தில் இருந்து அதே இடத்துல இருப்பதற்கு பதிலாக முயற்சி செய்து இயேசுவை காண முன்னோக்கி நடந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னெல்லாம் பார்த்திருக்கிறோம்? கேள்விப்பட்டார்கள், பிடித்து கொண்டார்கள், புறப்பட்டு சென்றார்கள். நான்காவது, அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். எப்படி ஐயா ஆர்ப்பரித்தார்கள்? இந்த ஆர்ப்பரித்தார்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிராகசோ அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய பொருள் மகா சத்தமிடுதல், கூக்குரலிடுதல், ஒரு மகிழ்ச்சியோடு கம்பீரமாய் கூப்பிடுதல். அப்படி என்ன கூப்பிட்டார்கள்? ஓசன்னா என்று கூப்பிட்டார்கள். ஓசன்னா என்றால், ஒசியா என்றால் சால்வேஷன், ரட்சிப்பு என்ற அர்த்தம். நா என்றால் ப்ளீஸ், தயவு செய்து என்ற அர்த்தம். ஓசன்னா என்கின்ற எபிரேய வார்த்தைக்கு தயவு செய்து எங்களை ரட்சியும், தயவு செய்து எங்களை மீட்டுவிடும். அன்றைக்கு எருசலேமிலே காணப்பட்ட, எருசலேமிலே கூடி வந்த யூத ஜனங்களுடைய எண்ணங்கள், விருப்பங்கள் எல்லாம், ஐயா இந்த ரோம அரசாட்சியின் மூலமாக நாங்கள் நெருக்கப்படுகிறோம், நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம், எங்களை விடுவிப்பார் இல்லை. நீர்தான் எங்களுடைய மேசியா, நீர்தான் எங்களுடைய இரட்சகர், நீர்தான் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற இஸ்ரவேலின் ராஜா, நீர் எங்களை விடுவித்தருளும். இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த நெருக்கத்திலிருந்து, இந்த ஒடுக்கத்திலிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று சொல்லி, தயவு செய்து எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி அவர்கள் மகா சத்தமாய் கூப்பிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஐந்தாவதாக 17வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து லாசருவை கல்லறையிலிருந்து அவர் எழுப்பினார் என்று அவரை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். அரசராக ஏற்றுக்கொண்டு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தவர்கள் அங்கே சாட்சி கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க 11வது வசனத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவத்தை, வல்லமையை குறித்து கேள்விப்பட்ட அநேக யூதர்கள் இயேசுவின் சீஷர்களாக, இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக மாறி போனார்கள். ஆகவே பரிசேயர்கள் கூட்டம் இயேசுவை கொலை செய்ய வகை தேடியது. அந்த சூழலிலும், அந்த ஒரு பயங்கரமான நிலையிலும் இயேசு லாசருவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள். இந்த சாட்சி கொடுத்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கு மார்ச்சிரியோ அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் சாட்சி அளிக்கிறேன், நான் சொல்றேன்ப்பா, நான் பார்த்தேன், நான் சொல்றேன். கண்ணால் கண்ட சாட்சி, மெய்யான சாட்சி. தனக்கு ஆபத்து வரும், தனக்கு அழிவு வரும் என்று தெரிந்திருந்தும், நான் எல்லாவற்றையும் இழந்து போவேன், கொலை செய்யப்படக்கூடும் என்பதை அறிந்திருந்தும் பகிரங்கமாக அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆறாவதாக வேதவசனம் சொல்லுகிறது, அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். They met Jesus Christ. இயேசுவை சந்தித்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர்கள் இயேசுவை சந்தித்தார்கள். புறப்பட்டு சென்றவர்கள், கேள்விப்பட்டு சென்றவர்கள், குருத்தோலைகளை கையிலே பிடித்தவர்கள், ஆர்ப்பரித்தவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு போனார்கள். 18வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இயேசுவை சந்தித்தார்கள். அவரை சந்தித்த ஒரு அனுபவம், அவரோடு கூட நெருங்கி இருக்கிற ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தை பெற்றுக் கொண்டார்கள். கடைசியாக வேதவசனம் சொல்லுகிறது 19வது வசனத்துல, இப்ப பரிசேயர் சொல்றாங்க, உலகமே அவருக்கு பின் சென்றது, உலகமே அவருக்கு பின் சென்றது, அவரை பின்பற்றினார்கள். They followed Jesus Christ. அவரை பின்பற்றினார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த குருத்தோலை பவனியில பங்கு பெற்ற ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். இன்றைக்கும் நாம் குருத்தோலை பவனி செல்ல ஆயத்தப்படுகிறோம். நாம் எதை கேள்விப்பட்டிருக்கிறோம், நாம் எதை கரத்திலே பிடிக்க இருக்கிறோம், நாம் எவ்வாறு ஆர்ப்பரிக்க இருக்கிறோம், நாம் எவ்வாறு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள இருக்கிறோம், யோசித்து பாருங்கள். இந்த ஆர்ப்பரித்தல் என்கிற வார்த்தை இருக்குதே, இந்த வாரத்துல ஓசனா என்று ஆர்ப்பரித்தவர்கள், அதற்கும் அதே கிரேக்க வார்த்தை தான். இவரை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள், அதற்கும் ஒரே வார்த்தை தான். ஜனங்களுடைய வாழ்க்கை மாறி போனது.
இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வு அது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? நாம் மெய்யான சாட்சியாக இயேசுவுக்காக இருக்கிறோமா? இன்றைக்கும் அவரை குறித்து அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோமா? வெறும் வார்த்தைகளினால் அல்ல, வாழ்க்கையின் மூலமாக இயேசுவை அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோமா? குருத்தோலை அது நீதியின் அடையாளம், அது பரிசுத்தத்தின் அடையாளம், அதை நம்முடைய வாழ்விலை காண்பிக்கிறவர்களாக இருக்கிறோமா? இந்த காலை வேளையில தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போமா? என்னை ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். தயவு செய்து என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை ரட்சியும் ஆண்டவரே. அன்றைக்கு எருசலேமில் இருந்த ஜனங்கள் ரோம அரசினுடைய அந்த அடக்குமுறைகளிலே கூக்குரலிட்டுக் கொண்டார்கள். இன்றைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறுல 2025 ஆண்டுல பங்கு பெற்றிருக்கிற நம்முடைய வாழ்விலும் ஏதேனும் பாவ பழக்க வழக்கங்கள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். யார் என்னை விடுதலை ஆக்குவார்கள்? யார் எனக்கு சந்தோஷம் தருவார்கள்? யார் எனக்கு நிம்மதி தருவார்கள் என்று சொல்லி நீங்கள் கூக்குரல் இடுகிறவர்களாக இருக்கலாம். உங்களை விடுவிக்கிறவர் ஒருவர் உண்டு. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இப்பொழுதே ரட்சியும் என்று சொல்லி கூப்பிடுங்கள். தயவு செய்து ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுங்கள். அவர்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். நாமும் இயேசுவுக்கு பின் செல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்மை அர்ப்பணிப்போமா? இந்த குருத்தோலை ஞாயிறு, இந்த பவனி என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தரட்டும் ஆண்டவரே. ஆண்டுதோறும் நான் ஆசரிக்கிற பண்டிகையாக அல்ல ஆண்டவரே, என் வாழ்க்கையே அர்ப்பணிக்கிற பண்டிகையாய் காணப்படட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை ஒப்புக் கொடுப்போம். கம்பீரமாய் பவனியிலே வருவோம். என் இயேசு என்னை ரட்சித்தார் என்கிற மகா சந்தோஷத்தோடு கூட பங்கு பெறுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறீர். அன்றைக்கு இந்த பவனியிலே பங்கு பெற்ற ஜனங்களுடைய காரியங்கள் 7 காரியங்களை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் எங்கள் வாழ்விலே கர்த்தருடைய வசனம் கிரியை செய்யட்டும். எங்களை முற்றிலும் முழுவதுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென்.